வணக்கம். பிரான்ஸில் நல்ல வெயில் அரிக்குது. ஸ்ரீலங்காவில் வெயில் அரிக்குதுன்னு தான் நினைக்கிறேன். இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நாங்கள் கதைக்க போகிறோம். என்னென்னு சொன்னால், இலங்கையில் இன்னும் எல்லாம் பிரச்சனை நடக்குது. சரியோ, இந்த பொடியங்களோட கதைக்க பெம்பரா சொல்லுவாங்க. ஏதோ எல்லாம் நடக்க நான் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை லீவு கேட்டதாமன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி நாட்டில் உண்மையாகவே இந்த மயிலட்டிக்கு முன்னால், ஆர்மி கேம்புக்கு முன்னால் செனங்கிடந்து அலண்டு அழுகுது, கத்துண்டு கத்துது. அங்கால தையட்டி காணியை விடுங்கடாண்டு இந்த செனம் கத்துண்டு கத்துது. அதுக்கு பிறகு எங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை, தண்ணி கொண்டு வந்து தாங்கடாண்டு செனம் கத்துது. அதை விட இந்த குப்பையில் கொண்டு வந்து காக்கதீவில் எரிக்கிறீங்கள், வருத்தம் வருது, துன்பம் வருது, அந்த இடத்தை மாற்றுங்கடாண்டு செனங்கத்துது. அதை விட இந்தியாக்காரன் முழு மீனையும் அடியோட வலிச்சு கொண்டு போகிறான், அதுக்கு ஏதாவது ஒரு வழி பாருங்களாண்டு செனங்கத்துது. ஆனால் பாராளுமன்றத்தில் போய் ஆடி பிறப்புக்கு பொது விடுமுறை தாங்க ஒன்று கத்துது. சரியோ, இப்போ ஆடிப்பிறப்புக்கு பொது விடுமுறை கொடுக்குறதால எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியோ, ஆடிப்பிறப்புக்கு பொது விடுமுறை கொடுங்க, ஆடிப்பிறப்புக்கு அடுத்த நாளும் பொது விடுமுறையை கொடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லையா. சந்தோஷமாக 2 நாள் ஸ்கூல் பிள்ளைகள், அரசு உத்தியோகத்தர்கள் எல்லாம் வீட்டை இருந்து சந்தோஷமாக மனைவி பிள்ளைகளோட ஒரு டூர் போகலாம். அதுவும் நல்ல ஆடிப்புறப்பை இப்படியும் மாற்றி வச்சு விடுங்க. ஒரு வியாழக்கிழமை மாற்றி வச்சு விட்டீங்களேண்டா, ஆடிப்புறப்ப வெள்ளி சனி ஞாயிறு அப்படியே 4 நாள் ஒரு போயிட்டு வருவாங்களா. அதில் பிரச்சனை இல்லை. அதை பற்றி நான் அதை விமர்சிக்கலை, அதை கதைக்கலை. ஆனால் நாய்க்கு தெரியணும் ஞாயிற்றுக்கிழமை லீவ் எடுக்கலாமோ நான் என்று. ஞாயிற்றுக்கிழமையில லீவு கேட்குறது தப்பாடா என்ற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்கள். இல்லை, நாய் கட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு கேட்குறது தப்புத்தான். இப்போ நான் இப்போ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த மயிலட்டிக்கு முன்னால் சனம் எத்தனை நாளாக கிடந்து அழுகுது. நீங்கள் எத்தனை வாக்குறுதிகளை கொடுத்தீங்க? நீங்கள் போய் சனத்துக்கு எத்தனை வாக்குறுதி, அமைச்சர்ன்ற பேரில் ஒரு நடமாடும் கரடி பொம்மையை நீங்கள் வச்சிருக்கிறீங்க. அந்த கரடி பொம்மை இருங்களன் நான் எல்லாம் செய்வேன் தானே, இப்போ தானே நாங்கள் வந்திருக்கிறோம்னு சொல்லி இப்படியே பேக்காட்டி சரியோ, பேக்காட்டி சனத்தை மடத்தனமாக சனத்தை முட்டாளாக்குறதும், போய் நின்று கொண்டு தேவை சம்பந்தம் இல்லாமல் கதைக்கிறதும். இப்போ நான் கதைக்க வந்தது ஜே சந்திரமூர்த்தி ரஜீவன் எம்பி, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை பற்றி தான். என்ற வீடியோ விரும்பி பார்க்குறார்கள். உண்மையாகவே நிறைய பேர் சொல்லினோம், நீங்கள் மரியாதையாக கதைக்கிறதால அந்த ஆக்களை இது செய்ய வேண்டாம்ட்டு. ஒரு ஆண்டியோ அக்காவோ ஒரு ஆள் இருந்தால் என்னென்னு சொன்னால், தம்பி வார்த்தையில் தேவையில்லாமல் காயப்படுத்த வேண்டாம்னு. உண்மையாக நான் காயப்படுத்தலை. என்ன பிரச்சனைடா, எங்களோட நோக்கமும் காயப்படுத்துறது இல்லை. என்ன பிரச்சனைண்டா, சிலருக்கு இப்போ டாக்டர் சொல்கிற மாதிரி நான் அந்தளவுக்கு டாக்டர் மாதிரி எதையும் விளக்கவும் இல்லை, கோவப்படுற அளவுக்கு. ஆனால் ஒரு சின்ன ஆதங்கம் உண்டு. அந்த ஆதங்கத்தில் கதை கேட்க சில நேரங்களில் காய்ச்சிவோம். மற்றது ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளுங்க. இப்போ அடிமுட்டாளன்றது அடிமுட்டாளை பார்த்து தான் சொல்லலாம். உண்மையாக புத்திசாலியை பார்த்து அடிமுட்டாளன்னு சொல்லலாம். இப்போ இளங்குமரன் எம்பியை நாங்கள் எப்படி கதைக்கிறேன்னு சொல்லுங்க, அவர் என்ன அதி புத்திசாலின்னு எப்படி கதைக்கிறது, இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா? இப்போ நாங்கள் கதைக்கிற ஒரு விஷயம் தயவு செய்து யாரும் கோவிக்காயங்க, கதைக்கிற ஒரு விஷயம் சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கணும். இப்போ உங்களுக்கு இளங்குமரன் எம்பியை பிடிக்குமென்றதுக்காக அவரை புத்திசாலின்னு நான் சொன்னால் என்ன சனம் அடிமுட்டாளன்னு சொல்லும். சரி, அப்போ அதுதான் உண்மை. சரி, அந்த கதையை விடுவோம். ரஜீவன் எம்பி நேற்று ஒரு பிரேரணையை கொண்டு வந்தவராம், ஃபேஸ்புக்கில் போட்டு பீத்தி கொண்டிருக்கிறார். அதை தான் நிறைவேற்றிட்டாராம். ஆடி பிறப்புக்கு லீவாம், ஆடிக்குள் காய்ச்சி குடிக்கிறதுக்கு பொது விடுமுறையாமன்னு சொல்லி. அதால் டூரிசம் டெவலப் ஆகுமாம், அது இதுன்னு சொல்லி கணக்கை போட்டு ஏதோ இந்த முகநூல்களையெல்லாம் அப்படி சும்மா திரிக்க விட்டுருக்கிறார். இப்போ நான் என்ன யோசிச்சேன்னு சொன்னால், காலையில் எழும்பி இந்த வீடியோவையும் இதையும் பார்த்துட்டு உண்மையாக நான் யோசித்தேன், இவங்களுக்கு மூளை வளர்ச்சிக்கு ஏதாவது மருந்து கொடுக்கலாமோன்னு டாக்டரோட ஒரு தொடர்பு கொள்ளணும்.
நீங்கள் டாக்டர்கிட்ட தொடர்பு கொள்கிற கஷ்டம் தானே. இப்போ நாங்கள் நினைக்கிற மாதிரி உடனே எடுத்த உடனே எடுத்து அவரை டிஸ்டர்ப் பண்ணவும் விரும்புகிறதில்ல. எடுத்த உடனே நாங்கள் டாக்டரோட கதைக்கவும் மேலாது. உண்மையாக யாராவது இப்போ டாக்டரு பக்கத்தில் இருக்கிற ஆக்கள் நெருங்கி யாரும் பழகிற ஆக்கள் இருந்தால் நீங்கள் கட்டாயம் அவருக்கா கூப்பிட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியாவது கூப்பிட்டு இவங்களுக்கு வந்து மூளை வளர்ச்சிக்குரிய மருந்துகள் ஏதாவது இருந்தால் வாங்கி கொடுங்க. மற்றது இப்போ இந்த பொன்னாங்கானி வெள்ளார கீரையில் அடைச்சி போட்டு இந்த சின்ன பிள்ளைகளுக்கு காலுக்கு இடையில வச்சு அமர்த்தி வச்சு ஆவண்டு பெருக்கிற மாதிரி இளங்குமரன் எம்பிக்கும் ரஜீவன் எம்பிக்கும் உண்மையாக பிடிச்சி வச்சு பெருக்குங்க. அது வழக்குகள் விழுந்தாலும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் மருந்துகள் போலியோ மருந்துகள் இதுகள் கொஞ்சம் எடுத்து பெருக்குங்க. என்னென்னு சொன்னால் ஒரு விஷயத்தை இந்த என்பிபி அரசாங்கமும் இந்த எங்கட யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இந்த என்பிபி கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் விளங்கி கொள்ளணும். சனம் உங்கள்கிட்ட ஆடி பிறப்புக்கு பொது விடுமுறை தாங்க கொண்டு இங்கே ரோட்டில் நின்று போராடுதா? ஒரு பன்னாடைகள் மாதிரி உண்மையாகவே இந்த என்ன சொல்கிறேன்டா அடி முட்டாள்கள் மாதிரி உங்களை அரசியலை செய்யாதுங்க. ஆடி பிறப்புக்கு விடுதலை எடுத்து பொது விடுமுறை எடுத்து கொடுக்குறது பெரிய விஷயமா? உதாரணம் இந்த அரசாங்கம் என்னத்தை இழக்க போகுது சொல்லுங்க. ஆடி பிறப்புக்கு பொது விடுமுறையை நீங்கள் எடுத்து கொடுக்குறதால உங்களோட அரசாங்கத்துக்கு என்ன இழப்பு? அதான் தூக்கி எறிவான் தானே. அதால் என்ன சிங்கள மக்களின் அல்லது கட்டின விகாரை அடிக்கிறீங்களா அல்லது ஏதாவது ஒரு இழப்பு வரப்போ அரசாங்கத்துக்கு? அதுன்னு டூரிசம்ன்றீங்க. டூரிசத்தை செய்து எந்த ஏழைக்கு நீங்கள் வாழ்வாதாரத்தை கொண்டு கொடுக்குறீங்க? முழுக்க 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 அதில் பண முதலைகளும் பெரிய பெரிய பண முதலைகளுக்கு தான் உங்களோட டூரிசம் டெவலப்மெண்ட் இதுகள் எல்லாமே போய் சேருது. ஏழைகள் எங்கே இருக்கணும்? அதே இந்த விவசாயி, அதே தண்ணி இல்லாத விவசாயியும், அதே விவசாயத்தால் லோன் எடுத்தாக்களும், அதே விவசாயத்தால் பாதிக்கப்பட்டு அங்கால ஆமி ஒரு பக்கம் விவசாயிகளின் நலனை அழித்து அவன் விவசாயம் செய்கிறான் மக்களின் காணிக்க. இந்த மயிலட்டியில் சனம் கிடந்து இவ்வளவு நாளாக கிடந்து அழுது குளருது. அதுகள் ஒன்றும் கண்ணுக்கு தெரியலை. பெரிய புடுங்கியல் மாதிரி போய் நின்று கொண்டு உங்கள்கிட்ட யாரப்பா கேட்டது? என்ன ஆடி கூழ் காய்ச்சி நான் குடிக்கிறதுக்கு பொது விடுமுறை எடுத்து தாங்க உண்டு யார் கேட்டது? மக்கள் ஒரு விஷயத்தை சிந்திங்கோ. இந்த கைகால் வழங்காத அரசாங்கம் என்று வைத்தியர் அர்ச்சுனா சொல்கிறவர். உண்மையாகவே இவங்கள் உண்மையாகவே கைகால் வழங்காத அரசாங்கம் தானே. ஏன் நான் இதை சொல்கிறேன்னு சொன்னால் உண்மையிலேயே இதுகளுக்கு கைகால் வழங்குமா இருந்தால் இதுகள் இந்த பிரச்சனையில் ஒரு தீர்வை கொண்டு வரும். மற்றது நீங்கள் ஒரு ஆளுங்கட்சியில் இருக்கிறீங்க. இப்போ ஒரு ஆளுங்கட்சியில் இருக்கிற நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்போ. இதுகளை எல்லாம் ஒரு பிரேரணையாக கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வந்து உங்களால் நீங்கள் வந்து இப்போ ஒரு எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் வந்து ஒரு விஷயத்தை இப்படி கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் கதைக்கலாம். நீங்கள் அதிகாரத்தில் இருக்கிற நீங்கள் அப்போ உங்களுக்கு உண்மையாகவே நான் சொல்கிறேன், சில நேரம் நீங்கள் மறக்கிறீங்க. நீங்கள் சேட்டு போட்டிருக்கிறீங்களன்றதை மறக்கிறீங்கள். நீங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்ன்றதை மறக்கிறீங்கள். நீங்கள் உண்மையாகவே நான் என்ன சொல்கிறேன்னு தெரியலை. என்ன பிரச்சனைண்டா இதுகளுக்கெல்லாம் போராடுறதுக்கு சனம் உங்களை இது செய்யலை. அது உண்மையாகவே ஆடி பிறப்பை கொண்டாடுறது வந்து என்னென்னு சொன்னால் டாக்டர் ஏற்கனவே ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார். நான் முதலமைச்சர் கனவு முதலமைச்சராக வந்தால் நான் எது செய்யணுமென்று இப்படி ஒரு பிளான் வச்சுக்கிறேன். முதலாவது அடிப்படை தேவைகள் அவசரமாக பூர்த்தி செய்ய வேண்டிய அவசரமாக கொண்டு வர வேண்டிய சட்டத்திட்டங்கள். முதலாவது நீங்கள் சனத்தை ஒரு இடத்த இருக்க விடுங்களா. சனம் என்ன ரோட்ருன்னுண்டா ஆடி பிறப்புக்கு பொது விடுமுறை கொண்டாடுறது? இந்த என்பிபிக்கு ஓட்டு போட்ட அதி புத்திசாலிகளும் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நான் ஓட்டு போடலை, ஆனால் நாங்கள் ஒரு ஆசை சந்தோஷப்பட்ட நாங்கள் என்னென்னு சொன்னால் இப்போ முதல் இவங்கள் நல்ல பிஸ்கட் இந்த டேட் போன பிஸ்கட் எங்களுக்கு தெரியாதானே. அந்த நேரத்தில் இந்த 100 ரூபா பிஸ்கட் வந்து நல்ல பிஸ்கட் அப்படி தானே போய் மூட்டையாக விட்டது. இப்போ டாக்டர் எல்லா விஷயத்தையுமே ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடியவர், கெஸ் பண்ணக்கூடியவர். டாக்டரே இந்த டேட் போன பிஸ்கட்டுகளுக்கு சப்போர்ட் பண்ணினவரண்டா அந்தளவுக்கு இந்த பிஸ்கட்டுகள் வந்து பொய் மூட்டையாக விட்டது ஆரம்பத்தில். ஆனால் அதுக்கு பிறகு டாக்டர் பாராளுமன்றம் போய் 2-3 நாள்லேயே கண்டுபிடிச்சிட்டார் இது வந்து உண்மையாகவே பிரியோசனம் இல்லாத பிஸ்கட்டுகள் உண்டு. ஆனால் அதுக்கு பிறகு நாங்கள் யாரும் நம்பலே. நாங்களே என்ன நினைச்சேன்டா எல்லா இடமும் கல்லுக்கெல்லாம் கொண்டு போய் வைக்கிறாங்க, ஏதோ பெரிய வாணியந்த கட்டிடங்களாக நிறுத்த போகிறாங்களேண்டு. அந்த நேரமும் அந்த வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் வந்து பாராளுமன்றத்தில் கேட்டவர், இந்த டிசிசி மீட்டிங்களில் கேட்டவர், கொண்டு போய் தெருவாக கல் நடுறீங்களே ஐயா, இதுகளை கட்டுறதுக்கு உங்கள்கிட்ட காசு இருக்கா, எங்கேருந்து நிதி வருமெண்ட அந்த சந்திரசேகர் சொல்லுவார், கொஞ்சம் இருங்களன் அது நான் கொண்டு வருவேன் தானேண்டு இப்போ இன்றைக்கு வரைக்கும் தூக்கி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்.
அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் சொல்கிறேன், ஜெயச்சந்திரமூர்த்தி ராஜீவன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, தயவு செய்து அண்ணா உங்களில் ஒரு மரியாதை இருக்குது. என்னென்னு சொன்னால், டாக்டர் உங்களை அடிக்கடி அண்ணா அண்ணாண்டு கூப்பிடுறாரு. அதால் எல்லாருமே உங்களை இப்போ இளங்குமரனை இந்தளவுக்கு இளங்குமரனை வந்து உண்மையாகவே அவரை வந்து நாங்கள் பெருசாக இது செய்கிறதில்லை. என்னென்னா அவர் கதைக்கிறதையும் செய்கிறதில்லை. அவர் வந்து இந்த என்ன சொல்கிறது, 7 ஆலையை கொண்டு போய் யாழ்ப்பாணத்தை கொண்டு 7 ஆலைக்குள்ளே வைக்கிறேன் அது இதுன்னு சொல்லி அவர்கிட்ட கதையை கணக்கணும். நீங்கள் வந்து கொஞ்சம் படித்த அறிவுள்ள ஆளுன்னு நினைக்கிறது. ஆனால் பப்ளிசிட்டிக்காக நீங்கள் போய் ஆடி பிறப்புக்கு வந்து பொது விடுமுறை தேவை என்றது வந்து இப்போ நாங்கள் மறுதளிக்கிறோம். நீங்கள் அதை கொண்டு வாங்க ஐயா. ஆனால் அதுக்கு ஒரு பொது விடுமுறைக்கு லீவ் எடுத்து போட்டு ஏதாவது தமிழர் பிரச்சனைக்கு தீர்வு எடுத்து கொடுத்த மாதிரி இல்லை ஃபேஸ்புக்கில் நீங்கள் அறப்படித்த கதைகளை போட்டு சகிக்கலாம் இருக்குது. இதுகள் இல்லாமல் என்ன பிரச்சனைன்றா, இது வந்து ஒரு எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களை இதை கொண்டு வரலாம் ஐயா. இதை வந்து ஆளுங்கட்சி எதிர்க்க போகிறதும் இல்லை, ஆளுங்கட்சிக்கு இதால் ஒரு பாதிப்பு வர போகிறதும் இல்லை. ஆனால் நீங்கள் இந்த மைனட்டு நேற்று அந்த சனத்துக்கு உங்களோட அமைச்சர் வந்து ஒரு பதில் சொல்லிட்டார், நாங்கள் காணியை விடுவிக்க மாட்டோம், பச்சை போய் சொல்கிறாங்க. பச்சை போய் சொல்கிறாங்க, விவசாயம் செய்யலை, ஆமி ஒரு வியாபார தலங்களும் செய்யலேண்டு படு பொய் சொல்கிறாங்க. உங்களோட ஜனாதிபதி சொல்கிற மாதிரியே உங்களோட அமைச்சர் மேலும் பச்சை பொய் சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு விஷயத்தை எடுத்து கொடுத்தீங்களா பிரச்சனை இல்லை. அதை விட்டு சும்மா இல்லை நீங்கள் அலட்டுறீங்களா, அதானே பிரச்சனை. சும்மா நீங்கள் அலட்டி என்ன பிரியோசனம் சொல்லுங்க ஆகும். அதால் ஒரு நன்மையும் பெற போகிறது இல்லை. சும்மா நீங்கள் உங்களோட வாயை போட்டு நீங்கள் இது செய்கிறோம் அது செய்கிறோம்னு போட்டு சும்மா தேவையில்லாமல் அலட்டி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்க போதா, ஏதாவது ஒரு நன்மை நடக்க போதா, இல்லை. அதால் இந்த பேய் காட்டுறது அதுதான் டாக்டர் உங்களுக்கு அவர் தான் சரி. ஆனால் எங்கட மக்களுக்கு அது விளங்குறதில்லை. நீங்கள் செய்கிற முக்கால்வாசி வேலை காட்டுறதும் பேய் காட்டுறதும் காட்டுறதும் உதுவலை நிப்பாடுங்க. முதல் நிப்பாடி போட்டு மக்களுக்கு என்ன தேவை, இந்த தையட்டி பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொண்டு வாங்க. சைக்கிள் கட்சியை முதல் அடித்து துரத்தி போட்டு, உங்கள்கிட்ட தானே போலீஸ் அதிகாரம் எல்லாம் இருக்குது, இவங்களை முதல் அடித்து துரத்தி போட்டு காணி அளந்து முதல் கொடுக்கக்கூடிய காணியெல்லாம் சனத்துக்கு கொடுங்கோ, அதை செய்யுங்கோ. அதை செய்தீங்கன்னா உங்களுக்கு தையட்டியில் நாங்கள் உங்களுக்கு ஒரு சிலை கொண்டு வைக்கிறோம், சரியோ. டாக்டர்கிட்ட சொல்லி டாக்டரை சொந்த சிலவிலேயே உங்களுக்கு ஒரு சிலை கொண்டு வச்சு தையட்டியை விடுவித்த வள்ளல் என்று சொல்லி ஒரு சிலையை வைக்கிறோம். அதான் அப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்கண்டா, மயிலடியில் போய் அதை விடுங்கோ. விட்டோன்னே இளங்குமரை நீங்கள் கையில் தூக்கி வச்சிருக்கிற மாதிரி உங்களுக்கு இன்னொரு சிலை ஒன்று செய்து வைக்கிறோம், சரியோ. கையில் தூக்கி வச்சிருக்கிற மாதிரி இப்படி ஒவ்வொரு பலாளி விமான நிலையத்தை விஸ்தரிங்கோ. அதில் சத்ரசேகரையும் இளங்குமரனையும் நீங்களே தூக்கி வச்சிருக்கிற மாதிரி ஒரு சிலை ஒன்று செய்து வைக்கிறோம். இந்த பேத்தனமான கதையில விட்டுட்டு இந்த ஆடிப்பிறப்புக்கு பொது விடுமுறை எடுத்தாரன்னு திரும்ப கேட்குறேன். ஆடிப்பிறப்புக்கு பொது விடுமுறை இல்லாதால சனம் என்ன தண்ணி குடிக்காமல் சாப்பிடாம கவலைப்பட்டு கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டு இருக்குதா. மக்களோட அடிப்படை பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கொண்டு வாங்கப்பா. உங்களை ஒரு படித்தாளுன்னு தானே தெரிவு செய்து விட்டுருக்குறாங்க. பிறப்புக்கு பணி அரைஞ்சு விட்டுட்டான்னு காய்ச்சி கொண்டு திரிகிற நிப்பாட்டுங்க. இவங்களுக்கு பின்னால் ஒரு அறிவாக அந்த சமூகம் திரியுதுன்றே தான். அதுதான் ஆக முட்டாள்தனம், அதுதான் ஆக மனவேதனையாக இருக்கும் உண்மையாகவே. இதுகளை நிப்பாட்டுங்க முதல். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.